அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பழ பஜ்ஜி. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபேமஸுங்க. அது உள்ள அவல்லாம் வச்சு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் மாதிரி செய்திருப்பாங்க. இன்றைக்கி நான் அங்கே தான் போகணுன்னு ஒரு பிளான் பண்ணி அங்கே போயிட்டுருக்கேன். இனி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே போய் நான் அதை வாங்கி உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். இது மிளகா பஜ்ஜி. இது நாம் எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்க்க போகிறது இந்த நேந்திர, அதாவது பழ பஜ்ஜி. அதாவது நேந்திர பழம், அதாவது பெரிய பழுத்த பழத்தில் செய்வாங்க. அதாவது ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு விதம் இருக்குது. அது நல்லா வளர்த்தியாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும், திருப்தியாக இருக்கும். இப்போ அதை தான் பார்க்க போகிறாங்க. வாங்க. பார்சல் கொடுங்க. ரெண்டு ஒன்று எவ்வளவு? 20 ரூபா. நாங்கள் 2 கொடுங்க. ஒரு மிளகா பஜ்ஜியும் கொடுத்துருங்க. அவ்வளோதான். 2 ரூபா நான் தாரேன். 2 ரூபா தாரேன். 50 ரூபா நீங்கள் தாங்க. இந்தாங்க 2 ரூபா. சரி, பழ பஜ்ஜி வாங்கியாச்சு. போங்க. இந்த பழ பஜ்ஜியை தான் நாம் இன்னைக்கு நாகர்கோயிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை தான் நாம் இன்னைக்கு டேஸ்ட் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, அந்த ஒரு முழு பழத்தை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள அந்த சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்னு பாருங்கள். அங்குள்ள நாகர்கோயில் பஜ்ஜி ஃபேமஸ்னா, வாழைப்பழம் பஜ்ஜி ஃபேமஸ்னா இதுதான். பார்த்தீங்களா, பழுத்த பழம் அந்த மாதிரி வேறு லெவல். பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நாகர்கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த வாழைப்பழம் பஜ்ஜி நீங்கள் சாப்பிடுங்க. 20 ரூபா தான். சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இந்த காணொலியில் உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.